இது என்னன்னு தெரியுதுங்களா? யாராவது கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது பாருங்கள், இது ஜவ்வரிசியில் சுண்டல். எவ்வளோ நல்லா இருக்குங்க. செஞ்சதுக்கப்புறமா அப்படியே சாஃப்ட்டுன்னா சாஃப்ட்டு. என்னென்னா ஒரு 24 ஹவர்ஸ் இதை ஊற போடணும். நைலான் ஜவ்வரிசியில் தான் இதை செய்யணும், மாவு ஜவ்வரிசியில் செய்யக்கூடாது. நைலான் ஜவ்வரிசியை நல்லா ஒரு 24 மணி நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் செஞ்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. பாருங்க, நல்லா உதிர உதிராக அருமையாக இருக்குது. அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குங்க. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டுன்னா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஊற போடணும், இது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. வணக்கம், பானுமதி கோர் கிச்சனில் ஜவ்வரிசியில் சுண்டல் பண்ண போகிறோம். இப்போ வந்து நவராத்திரி வரப்போகுது. இன்னொரு 2 டேஸ் கழித்து டெய்லி சுண்டல், புழு வைக்கிறவங்க டெய்லி எதனா ஒரு சுண்டல் செய்யணும். அது ஒரு சேஞ்சாக ஜவ்வரிசியில் சுண்டல் செஞ்சால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி நான் ஜவ்வரிசியில் சுண்டல் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது, ஜவ்வரிசியை பாருங்கள் 24 ஹவர்ஸ் ஊற போட்டு வச்சுருக்கேன். நைலான் ஜவ்வரிசி இது. இதை வந்து கரெக்டாக 24-25 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ நேரம் ஊறினா தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுண்டல் செய்கிறதுக்கு. இதை வந்து ஊற வச்சு நல்லா வடித்து வச்சுருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு நிலக்கடலையை, இந்த அளவுக்கு நிலக்கடலையை, வறுத்த நிலக்கடலை இது வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1-2 பாதியாக பொடிச்சு இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சு கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பச்சை மிளகாய், இது உளுந்து கொஞ்சம் செவந்த உடனே உளுந்து போதும். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா போட்டால் போதும். நான் ஒரு 200 ஜவ்வரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உளுந்து வந்து செவந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்ட உடனேயே நம்ம வந்து இந்த ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுண்டல். இந்த தடவை டிஃப்ரெண்ட்டான சுண்டல் செய்யலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து 24 மணி நேரம் ஊறினதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் லைட்டாக அந்த தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை எவாப்ரேட் அளவுக்கு நம்ம வறுத்துட்டாலே கரெக்டாக இருக்கும். இந்த நிலக்கடலை பொடியை இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நிலக்கடலை பொடி சேர்த்துட்டு, மறக்காமல் நம்ம ஜவ்வரிசியை ஊற போட்டால் இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஒரு 2-3 நிமிஷம் இதை வந்து நம்ம வறுத்துட்டே இருந்தாலே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பக்கத்தில் பார்த்தா. ஜவ்வரிசி ரொம்ப சாமிக்கு வைக்கிறதுக்கு ரொம்பவே கரெக்டான ஒரு பொருள். இது வந்து இது வந்து இது வரைக்கும் நீங்கள் சுண்டல் செஞ்சுருக்க மாட்டீங்க ஜவ்வரிசியை. இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொலு வைக்கிறவங்க வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து நீங்கள் சுண்டலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வித்தியாசமாக பார்த்துட்டு ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பாருங்கள், கண்ணாடி மாதிரி எவ்வளோ நல்லா இருக்குது.
இப்போவே வந்து நல்லா பாருங்கள், உதிராக நல்லா ஆயிடுச்சு, சூப்பராக ஆகிட்டுருக்கு. இதை வந்து நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். எதுவுமே இதை நல்லா உதிராக ஆக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் அப்படி வறுத்து கொடுத்துட்டு இருந்தாலே கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. வறுத்த நிலக்கடலையும் இதில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு காராப்பொடி இதில் சேர்த்துட்டு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக உதிராக அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ஜவ்வரிசியில் சுண்டல் செய்ய ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்க முடியும். பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு கொஞ்சம் காராபந்தி இருந்தால் இப்படி போட்டு கொடுத்தீங்கன்னா யார் சாப்பிட மாட்டாங்க சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஒரு மிஸ் பண்ணாமல் எந்த இடத்துல எது பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.